நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேப்பிடோ ஓட்டி எவ்வளோ இயரிங்ஸ் தான் மிஸ் பண்ணு பார்க்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் ஓட்டியாச்சு. பாருங்கள், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 18 ரூபா வந்துக்குது. அதில் 4 ரூபா பிடிச்சிட்டாங்க. மீதி பார்த்திங்கன்னா 14 ரூபா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக நான் 12 மணிக்கு ஆன் பண்ணேன். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஆர்டர் வந்து சொல்லிட்டு எடுக்காம விட்டேன். பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. கன்ஃபர்ம் பண்ணிட்டேன். தூரம் கிட்ட போனவுடனே பார்த்தா கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸுக்கு. தூரம் போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம போனதுக்கான அவ்வளோ தூரம் போனதுக்கான அமௌண்ட்டும் வரல, எதுவுமே வரல. அவ்வளோ தூரம் போனது பெட்ரோல் மட்டும் தான் வேஸ்ட்டு. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒன்றும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் வந்தேன். பார்த்தீங்கன்னா 12:15 ஏதோ ஒரு ஆர்டர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் திரும்ப பிக்கப் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா மொத்தமே 18 ரூபா தான் வந்துச்சு. அது 18 ரூபாயில் 4 ரூபா பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்கன்னு தெரில. உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படியே பாருங்க. சரியா தெரியுமான்னு தெரில, பிளர் ஆகுது என்னன்னே தெரில வீடியோ. கிட்ட வச்சு காமிச்சா பிளர் ஆகுது, லாங்கில் வச்சு காமிச்சா பிளர் ஆகுது. ஏன்னே தெரில ஒன்றும். பார்த்தீங்கன்னா 18 ரூபா ஆர்டர் எனிங்ஸு. பார்த்தீங்கன்னா 14 ரூபா தான் இருக்குது. 4 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. என்னான்னே தெரியல ஒன்றும். கேட்டால் கமிஷன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கி தான் ஓட்டினிருந்தோம். ஸ்விக்கியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து நைட்டில் வந்து 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருந்துச்சு. சரி நம்ம 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஈவினிங் போடலான்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் 11 to நைட்டு 11 கொடுத்துட்டாங்க. இருங்க உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். காலைல 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் போட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஒன்றும். பாருங்கள், 9 ஹவர் லாகில் இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே. எந்த ஃபோனு சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. நானே இப்போ மதியம் ஒரு 12 மணிக்கு வந்தேன்னா 4 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டு திருப்பி ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன். பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே கூட விட்டுருக்கலாம். நான் எதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு தெரில. சரி மதியம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நைட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு நான் அந்தமாரி பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவங்க இந்தமாரி பண்ணி விட்டாங்க ஸ்விக்கிக்காரன். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒன்றும். திருப்பி அவங்க ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மண்டே தான் மாறுன்னு சொல்லிக்கிறாங்க. அது கூட மாறுதான்னு தெரில. அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை மண்டே தான் ஷிஃப்ட்டு மாறுன்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஷிஃப்ட்டு மாறுன்னு. பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரி அது வரைக்குமாச்சு ரேப்பிடோ ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஸ்விக்கியோட ரொம்ப மோசமாக இருக்குது. என் ஸ்விக்கி தான் உட்கார வைக்கணும்னு பார்த்தா ஒரு ஆர்டர் 1 மணி நேரம் 2 மணி நேரம். இது அதோட மோசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட போகிறேன், கேன்சல் பண்ணி விட்றாங்க ஆர்டரு. என்ன பண்ணதுன்னே தெரில. வேறு என்ன ஓட்டலான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு மட்டும் அந்தமாரி நடக்குது. ஸ்விக்கியில் போனால் ஆர்டர் வர மாட்டேங்குது, இதுலேயும் ஆர்டர் வர மாட்டேங்குது. அதனால் ஆர்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரேப்பிடோவில் வந்தோடனே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. பெட்ரோல் காசு வேஸ்ட்டாக போகுது. பாருங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்கள். 11 to 11 மணி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறது ஒன்றுமே புரியல. 9 ஹவர் லாகின் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். 9 ஹவர்லாம். ஏன்னா மதியம் 11 மணிக்கு வந்தால் கூட ஒரு சார்ஜர் ஒரு 3 மணி 4 மணி தாங்காதான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி மீதி டைம் ஓட்டுறதுன்னு தெரில. 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. ஏன்னா பவர் பேங்க் தவிர எத்தனை டைம் தான் பவர் பேங்க் சார்ஜ் பண்ண முடியும்.
ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்கும் சார்ஜரு. அதுவே ஒரு 80-85 போட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணி நேரத்துலேயே ஒரு 25-35 வந்துடுது. பார்த்தீங்கன்னா 85 போட்டு வந்தேன். பாருங்கள் சார்ஜர் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா 77 தான் இருக்கும். இதில் வேறு பிளராக தெரியுதுனாலே தெரில, கேமரா குவாலிட்டி வேறு பாருங்கள் 77 தான் இருக்குது. இதுவே எப்போ குறையுன்னு தெரில சார்ஜரு. அதை பார்த்தா இந்தமாரி பண்ணி விட்டாங்க. இது தெரிய மாதிரி நான் 2 நாள் வேறு ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக போச்சு காசு எல்லாமே. நான் ஸ்விக்கியில் ஆட்டோ இன்னிங்ஸ்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 29 ஓட்டினேன் பாருங்கள். இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 19 ரூபா வந்து இன்சென்டிவ். பெட்ரோல் காசு வேஸ்ட்டாக போச்சு. நான் ஓட்டினது ஃபுல்லாக பெட்ரோல் காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 325 ரூபாயில் 200 பெட்ரோலே போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 8.5 மணி நேரம் லாகினு, வெறும் 325 ரூபா தான். இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 19 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு நாள் ஆச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 29ஆம் தேதி ஒன்று மாறிச்சு. ஐயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 29ஆம் தேதி தான் காமிச்சிருப்போம் கிட்ட நான். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி காமிக்கிறேன். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஷிஃப்ட்டு மாறிச்சுன்னு சொல்லிட்டு. நான் அதில் பாதியிலே வந்துட்டேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 167 ரூபா. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காசே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் ஓட்டிக்குது. அன்றைக்கி தான் ப்ரைஸ் தெரியுமே. 30ஆம் தேதி தான் தெரியுமே எனக்கு. பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியும் ஷிஃப்ட்டு மாறிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 29 சரி ஷிஃப்ட்டு மாறல. 29ஆம் தேதி பாருங்கள் இயரிங்ஸ் வந்துக்குது. இன்சென்டிவ் 100 ரூபா வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 100 ரூபா. ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து 200 ரூபா வந்துக்குது. கஸ்டமர் டிப்ஸ் வந்து 30 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இதில் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஏன்னா 8.5 மணி நேரம் லாகின் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு கூட வரல. ஒரு 4 மணி நேரம் கிட்ட லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓரளவுக்கு. பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகி போயிடுது நிறைய. பாருங்கள் இதில் இன்சென்டிவ் வந்துச்சு. கரெக்டாக நம்மளுக்கு எப்போ ஷிஃப்ட்டு மாறிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29ஆம் தேதி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 29ஆம் தேதி மாறிச்சு. நான் பார்க்காம ஓட்டியிருந்துக்கிறேன். சரி எப்படி இருந்தாலும் வந்துடும், ஷிஃப்ட்டு மாறிருக்காது அப்படின்னு நினச்சி நான் ஓட்டி இருந்துக்கிறேன். ஷிஃப்ட்டு மாறினோட நோட்டிஃபிகேஷன் வரும்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. அப்படியே ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகிட்டுக்குது. சரி நானும் தெரியாமல் அப்படியே ஓட்டி இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் 30ஆம் தேதி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஓட்டுறது வேஸ்ட்டு தான், எப்படி இன்சென்டிவும் வராது, பெட்ரோல் காசு வேஸ்ட்டாக போய்டும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி அப்படியே கடைசியாக ஒரு ஆர்டர் மட்டும் சரி வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு ஷிஃப்ட்டு கொடுத்து அவங்க ஒரு ஷிஃப்ட்டு போடுறாங்க. ஏன் அந்த ஷிஃப்ட்டில் ஆள் எல்லாத்துக்கோசரம் என்ன தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. ஃபுல் டே ஷிஃப்ட்டில் ஒரு 5 மணி 6 மணி நேரம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 9.5 மணி நேரம் போடுறாங்க. இது வந்து சாப்பிடத்தானே தெரில. ஒன்றும் சாப்பிடாமல் அப்படியே ஓட்டியிருந்தேன்னா ப்ரெஸ் பண்ணுறது. வாய் வேறு கோல தொடர்ந்து பேசினே இருந்தா. ஆனால் மாச்சிங்கன்னா மாற்றிக்கிட்டு பேசியிருந்தானா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன பண்ணதுன்னே தெரில. பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் வரல ரேபிடோவில். மண்டே ஷிஃப்ட்டு மாறிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டு எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட சொல்கிறேன் ஷிஃப்ட்டு மாறிச்சுன்னா. அது வரைக்கும் நம்ம ரேபிடாக தான் ஓட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்கள் 12 ஆயிடுச்சு. இதில்னா ஒன்று கடுப்புண்ணா ஃப்ரெண்ட்ஸ். ரேபிடோவில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா
பாதி தூரம் போய் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ண இது ஆர்டர் போட்டோன்னே கேன்சல் பண்ணால் கூட பரவாயில்ல. சரி நான் ஸ்விக்கி ஞாபகத்தில் வேறு ஆர்டர் பண்ணான்னு சொல்லிக்கிறேன் பாரு. புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பாக சொன்னாமல் வச்சுங்க. புக் பண்ணிடுறாங்க ரேப்பிடோ, அப்புறம் கிட்ட போகிறப்ப கேன்சல் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணுறாங்க தெரில. சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறாங்களா என்ன இது பண்ணுறாங்க தெரில. சரி கேன்சல் பண்ணதுக்கு அதுக்கு எதனா அமௌண்ட் எனக்கு வந்தால் கூட பரவாயில்ல. எந்த அமௌண்ட்டுமே வரதில்லை. நம்ம பெட்ரோல் காசு தான் வேஸ்ட்டாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி ஆர்டர் சொல்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்விக்கிமே ரொம்ப நேரம் இருக்காது இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்.